இப்போ வந்து பாலிட்டி, எக்கனாமி, ஐஎன்எம்மு, அதுக்கப்புறம் யூனிட் 8, யூனிட் 9 இதெல்லாம் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ, உங்களுக்கு படிக்கிறதுக்கு எது சிரமம் இல்லாமல் இருக்கோ அதை நீங்கள் வந்து எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் படித்து வச்சுக்கணும். இப்போ இது எல்லாமே இந்த யூனிட் 8 வந்து தமிழ்லே ஓரளவுக்கு எல்லாமே கவர் ஆகும்யா, அதிலேயே நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும். தனியாக நீங்கள் எடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த விடுதலை போராட்டத்தின் தமிழகத்தின் பங்கு அப்படின்னா இதெல்லாமே உங்களுக்கு ஐஎன்எம்மில் வரும். ஆங்கிலேயருக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு 10th புக்லேயே கவர் ஆகும். சரிங்களா? அடுத்து வந்து ஹிஸ்ட்ரியும் அதே மாதிரி தான். 6th 10th புக்கு வரைக்கும் படித்தா போதும். பாலிட்டி மட்டும் 11th 12th புக்கு படிக்கணும். நீங்கள் குரூப் 2க்கு படிக்கிறதா இருந்தாலும் இந்திய பொருளாதாரம் எல்லாமே இருக்காது. நம்ம வந்து நோட்ஸாக எழுதி வச்சு படிச்சுக்கணும். ஐஎன்எம் வந்து புக்கில் இருக்கும், அந்த தலைப்புகளை மட்டும் படிச்சுக்கணும். இல்லாத தலைவர்களோட பேர் மட்டும் நம்ம நோட்ஸ் எழுதி வச்சு படிச்சுக்கிட்டாலே போதுமானது.